காலை வணக்கம். இந்த வழக்கு உங்களுக்கு ரொம்ப உதவும். அரசாங்க வழக்கறிஞராக விரும்பப்படுறவங்களுக்கு, அரசு வழக்கறிஞர்களாக பணி செய்கிறவங்களுக்கு, அடுத்தது நீதிபதி ஆவதற்கான பயிற்சிக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு, டிஃபென்ஸ் லாயர்ஸ். என்ன கேஸுன்னா, வழக்கமாக இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கேஸில் என்னோட அவர் உடலுறவு கொண்டுட்டார், அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாருன்ற ஒரு அடிப்படையில் மெயின் அலிகேஷன் என்ன போடுவாங்கன்னா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது இந்த கேஸ் 376 கன்சென்ட்டு, அந்த கன்சென்ட் வேலிடாக இல்லையான்றது ஒரு மெயின் ஃபேக்ட்ஸ் இஷ்யூ. என்ன நேராக இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 90 படிங்க. அது இப்போது 28 பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த கன்சென்ட் ஒப்புதல் ஜென்ரலாக 376க்கு இல்லை, அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். ஒப்புதலுடன் செய்யப்பட்ட காரியம் ஒப்புதல் எப்போது செல்லாதுன்றதுக்கு சில விளக்கங்கள் கொடுத்துரு. அதில் ஒன்று பொய்யான தகவல், மிரட்டுறது, ஃப்ராடு பண்ணுறது, அப்புறம் மயக்க நிலையில் மருந்தோ போதையோ சாராயமோ கொடுத்து அது பெறுவது, இதெல்லாம் அது கன்சென்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த வழக்கு பார்த்திங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங். இது சரவணன் வேர்சஸ் ஸ்டேட்டு 2023 லா வீக்லி கிரிமினல் 917 மெட்ராஸ். இந்த பொண்ணு சாட்சியத்தில் சொல்லுது, நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோட உடலுறவு கொண்டார் அனுமதி. ஆனால் ஆக்சுவலாக மெடிக்கல் ரிப்போர்ட்டு இதர சாட்சிகள் சர்டிஃபிகேட் இவங்க நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க. அதனால் இது கான்செஷுவல் செக்ஸ் தான். 376 செக்ஷன் 90யோடு இணைந்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க. ஸோ அதை வச்சுக்கோங்க. நல்ல வணக்கம், காலை வணக்கம், நன்றி.